இப்போ மருதமலையில் பார்த்திங்கன்னா யானை வரத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி வருது. இங்கே பகல் நேரத்துலேயும் யானைகள் வருது. ஏன்னா அது காட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். வீடு நிறைய நம்ம கட்டிட்டு அவங்க காட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அது போகிற வழியில் நம்ம வந்துட்டு யானை வருதுன்னு சொல்லி அதை துரத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, மருதமலைக்கு போகிற பக்தர்கள் தயவு செய்து இந்த கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் வந்து அந்த குப்பை தொட்டி வச்சுருக்காங்க, அதில் கொண்டு போடுங்க. போகிற வழியிலே போட வேண்டாம். ஏன்னா யானைகள் தின்னு அதுக்கு வயிற்றில் உபாதைகள் வரும். அது யானைகள் நடமாட்டம் நிறையா இருந்தால் தான் காடுகள் ரொம்ப செழிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த டயத்துக்கு வனத்துறைகள் என்ன டைம் கொடுக்குறாங்களோ அந்த டயத்துக்கு வந்துட்டு போங்க எல்லோரும். அது மட்டும் இல்லை, இந்த பஸ்ஸு போகிற வழி அந்த வழியில் வந்து நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வனத்துறைகள் சொல்கிறாங்க. ஏன்னா படியில் தான் நடக்கணும். பஸ்ஸு போகிற வழியில் வாகனங்கள் தான் போகணும். ஏன்னா நிறையா யானைகள் வர்றதுனால அதுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதானே தவிர்த்து உடனே வனத்துறைகள் வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறத தடுக்கிறாங்கங்கிற மாதிரி அங்கே கேட்டில் வந்து சண்டை போட்டுட்ருக்கிறது அது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் வனத்துறைக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி நம்ம உயிரை காக்கிறதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. போகும்போது யானை அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் தயவுசெய்து வனத்துறைகளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம வனவிலங்குகளை காப்போம், காடுகளை காப்போம். வனவிலங்குகள் நிறையா இருந்தால் தான் காடுகள் நல்லா செழிப்பாக இருக்கும்னு தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.